ஹலோ. சொல்லுங்க சார். உங்கள் ஹஸ்பண்டோட லோன் நம்பர் சொல்லுங்கள். யார் இதுங்க? லோன் எடுத்தீங்களா நீங்கள் பூர்வீகால? அது உங்ககிட்ட தான் சார் இருக்கு. இல்லைங்க, அந்த லோன் நம்பர் உங்கள்கிட்ட இல்லைங்களா? என்கிட்ட இருங்க ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் ஹஸ்பண்ட் நேம் சொல்லுங்கள். செந்தில் குமார்னா? செந்தில் குமார். அவர் மொபைல் நம்பர் சொல்லுங்கள், நாளைக்கு செக் பண்ணுறோம். 87 ஓகே. 54 ஆ 87 ஆ 3039. 8754873039 கரெக்டுங்களா? கரெக்ட். எந்த மாதம் வாங்கினீங்க நீங்கள்? வாங்கி இது 2வது மாசம் ஆக போகுது. முதல் மாசம் வாங்கணும், இது 2வது மாசம். நீங்க செப்டம்பர் தானே பர்ச்சேஸ் பண்ணீங்க? நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து இது என்ன இது நவம்பர், அக்டோபர், செப்டம்பர் லாஸ்ட்ல பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனா பில்லிங் கொடுத்தது நவம்பர்ல கொடுத்தாங்க. இப்போ இது வந்து டிசம்பர் வருது. பில் காப்பி இருக்கா உங்கள்கிட்ட ஃபோனில்? நீங்க அனுப்புன இது வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அவருக்கு மெயில் அனுப்புனீங்கல்ல? நான் எதுவும் மெயில் அனுப்பலங்க. நீங்க அனுப்புனீங்களா யார் அனுப்புனான்னு தெரியாது. அவருக்கு மெயில் ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க 91,500ன்னு சொல்லிட்டு. ப்ராடக்ட் யாருக்கிட்டங்க இருக்கு? ப்ராடக்ட் இருக்கு, எனக்கு இது முடியிற வரைக்கும் ப்ராடக்ட் எங்க இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லைங்க, இப்போ இந்த லோன் க்ளோஸ் பண்ணி தானே தரணும். லோன் க்ளோஸ் பண்ணனா நான் என்ன அமௌண்ட் வாங்கினோ அந்த அமௌண்ட்டுக்கு என்னை சீட் பண்ண அந்த பொண்ணுக்கும் அதுக்கும் எனக்கு இது பண்ணிடும். அந்த பொண்ணு பேர் என்னதுங்க? அது பேர் எனக்கு தெரியாது. நீங்க பூர்வீகாவில் நீங்க யார வேலைக்கு இப்ப போட்டிருக்கீங்கன்னு பாருங்க. இல்லங்க, இப்ப எங்க ஸ்டாஃப் பூர்வீகால பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அவங்க கோட்டைக்கு பொறுத்தவரை அது அங்க இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். இப்ப என்னன்னா, இப்ப நம்ம விசாரிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, நான் பண்ணலங்க, அவங்க பண்ணாங்க, அவங்க அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. சேல்ஸ் பண்ணவருடைய பில் காப்பி ஃபோன் நம்பர் இருக்குங்களா? ஏன் அதான் சொல்லிட்டேன்லங்க, அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்க பூர்வீகால கொடுத்தீங்கன்னாவே எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நான் அது போலீஸ் கம்ப்ளைண்ட் 100 கால்ஸ் கொடுத்துருக்கேன். இல்லங்க, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் இருக்குங்களா? என்கிட்ட இல்லங்க. இல்லங்க, இப்போ உங்களுக்கு யார் பண்ணாங்க எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லாம நான் என்னங்க கேக்குறது, விசாரிக்கிறது? அது நான் என்னங்க உங்களுக்கு சொல்லணும்? நான் தான் சொல்லிட்டேன்ல, பூர்வீகாவுக்கு உங்க ஸ்டாஃப் யார் வேலை பார்க்குறாங்க, ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க அந்த ஒரு பொண்ணை விட்டுட்டு நீங்க போயிட்டு வேற வேற நான் கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன கேக்குறேன்னா, என்னோட போட்டோ உங்களுக்கு யார் ஷேர் பண்ணது? என்னோட போட்டோ எப்படி நீங்க வீடியோ யூடியூப்ல போடுறீங்க? எந்த உரிமையில போட்டீங்க? அந்த உரிமையை தான் போய் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுங்கன்னு சொல்லிட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கொடுப்பேன். நீங்க ஏதோ வாக்குல வந்து பேசுனேன்னு சொன்னீங்களா, அப்படியெல்லாம் இல்ல. நீங்களும் ஒரு மேனேஜரா சிட்டிங்ல இருக்கிறப்போ நான் டீடைல்ஸ் சொன்னேன், நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. நாங்க கீழே வந்தப்ப நீங்களே தான் வாண்டடா எங்க கிட்ட வந்து பேசுறீங்களே, நான் உங்களை கூடுவேல. ஏன்னா நான் உங்ககிட்ட பேசவும் இல்லை. நீங்களா சொன்னீங்க சரி உதவி செய்யற நல்ல மனுஷன் நினைச்சுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா எப்போ நீங்க வந்து பூர்வீகால சண்டை போடுங்க, ஆனா எங்களுக்கு கட்ட வேண்டிய பேமெண்ட் நீங்க எங்களுக்கு தான் கட்டணும்னு நீங்க சொன்னீங்களோ அப்பவே நான் இது பண்ணிட்டேன். நான் எதுவும் தப்பா உங்களை போடல. நீங்க என்ன பேசுனீங்களோ அதை தான் நான் மக்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். நீங்க மக்கள்கிட்ட கொடுங்க. நீங்க எப்ப பொருள் வாங்குனீங்கன்றதெல்லாம் ஏன் சொல்லல நீங்க? அது வரும், இப்போ பேப்பர்லயே உங்க போட்டோ போட்டு நியூஸ் வர போகுது. ஓ, பேப்பர்லயே போட போறீங்க? கண்டிப்பா பேப்பர்ல நீங்க போட்டுருவீங்க. போட முடியாதுன்றீங்களா? இல்லங்க, நீங்க போடுங்கன்ற.
ஏன்னா இப்ப அடுத்த ஸ்டெப் நான் இப்ப எடுக்க போறேன். எடுங்கன்னு தானே சொல்றேன். சரிங்களா? இப்ப நீங்க எடுத்ததுக்கு என்னன்றது நீங்க இப்ப ரிப்ளை பாப்பீங்க இன்னைக்கு. ஐயோ தாராளமா பாருங்க. சரிங்களா? சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வேற. ஏங்க நீங்க அப்ப எதுக்கு வாண்டடா எனக்கு கீழ வந்து நீங்க பேசணும்? இருங்க என்கிட்ட அட்டெண்ட் பண்ண பொருள் வாங்குனது நீங்க, கடையில போய் வாண்டடா போய் வாங்குனது நீங்க. பேங்கோட நாம்ஸ் எல்லாமே தெரிஞ்சுதான் உங்க ஹஸ்பண்ட் வந்து சைன் பண்ணிருக்காரு. ஓ நீங்க எங்க போணுமோ போங்க. சரிங்களா? நீங்க முடிஞ்ச ஸ்ட்ரென்த்த காட்டுங்க. சரிங்க, நீங்க வாக்கிங்ல வந்தீங்க. ஓ வாக்கிங்ல ஏங்க வாக்கிங்ல வரதுக்கு நீங்க என்ன எனக்கு மாமனா மச்சானா? வாக்கிங்ல உங்ககிட்ட வந்து வாண்டடா பேச நீங்க முதல்ல யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி என்கிட்ட நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து பேசுனீங்க? உங்க ஆபீஸுக்கு 4 பொம்பளைங்க வந்தா நான் பொம்பளை பின்னாடி வந்து உட்காந்து நின்று பேசுவீங்களா? முதல்ல நீங்க டீ குடிக்க வந்தவரை நீங்க என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு அவசியமே இல்ல. நீங்க தான் வாண்டடா வந்து பேசுனீங்க. நான் வந்து உங்ககிட்ட நம்பர் கேட்கலையே. உங்க நம்பர் எனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. நீங்க ஸ்டெப் எடுங்க, என்ன வேணா பண்ணுங்க. நான் கேட்குற கேள்வி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் கேட்டேன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா? எனக்கு யாரு துரோகம் பண்ணாங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து நான் என்ன பணம் கட்டணுமோ அது நியாயமான முறையில சொன்னீங்கன்னா நான் வந்து மொத்த பணத்தை கட்டிட்டு நான் கிளம்பிடுவேன். அநியாயமா எனக்கு வந்து நீங்க துரோகம் விதிவிச்சீங்கன்னா நீங்களும் போங்க, நானும் வரேன். எங்க வரணுமோ வரேன். நீங்க காட்டுங்க, என்னால முடிஞ்சது நான் காட்டுறேன். இல்லங்க நான் ஓபன் டாக்கா பேசுறேன். உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் பண்றதுக்கு தான் வாக்கிங்ல அங்க இருக்கிறோம். நீங்க யாருங்க? நீங்க ஆபீஸ்ல பேசணுங்க. கீழே வந்து நீங்க பேசுறதுக்கு நீங்க யாரு? முதல்ல ஆபீஸ் ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அவங்கள கூப்பிட்டு பேசல. நீங்க தான் கூப்பிட்டு பேசுனீங்க. நீங்க கூப்பிட்டு பேசுனதுக்கு அங்க உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் ஹலோ அங்க உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நானா வந்து உங்ககிட்ட பேசல. நீங்க வந்தீங்க. ஹலோ நீங்களா வந்து நான் வரல. பொருள் இருக்குன்னா சொல்றீங்க. இப்ப இருக்க அந்த பொருள் எங்க இருக்குன்னு கூட தெரியல. அதையா உங்களுக்கு நான் சொல்லணும்? சரிங்களா? பொருள் மேல அக்கறை இருக்குன்னா நீங்க இங்க பாருங்க. லோன் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. லோன் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்றப்போ நீங்க என்ன பேசணும்? உங்க ஸ்டாஃப் நீங்க நம்பர் எடுக்கணும். உங்க ஸ்டாஃப் யார் எங்க என்ன பண்ணாங்களோ நீங்க எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லாம நீங்க என்னைய கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமா தினேஷ் தானே பேசுறது? ஆமாங்க. ஏன் போட்டோ கிரியேட் பண்ணி ஏதோ வீடியோ மாரி ஒன்று போட்டு யூடியூப்ல போட்டிருக்கீங்க. அதுல உங்க வாய்ஸ் தானே இருக்கு? தினேஷ் சார் வாய்ஸ் தானே? ஆமாங்க என் வாய்ஸ் தாங்க இருக்கு. நீங்க வாக்கிங்ல வந்தீங்க பிரான்ச்சுக்கு. நான் வாக்கிங் வந்தது இல்ல. இருக்கட்டும். நீங்க என்ன சொன்னீங்க? நான் கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சு தரேன். நீங்க என்ன பண்ணீங்க? நான் முதலே சொல்லிட்டேன். நான் மீடியாக்காரி, கரெக்டான ஸ்பீச் இல்லைன்னா நாளைக்கு கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னேன். நீங்க பேசுனது எல்லாமே இருக்கு. இல்லங்க நான் கஷ்டப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லங்க இதுல. இல்ல உங்க இதுல நீங்க என்ன வாக்குமூலம் கொடுத்தீங்க? போய் பூர்வீகாவுல இருக்கக்கூடிய பொண்ணை போயிட்டு நான் போய் என்ன பண்ண முடியும்? உங்க ஸ்டாஃப உங்களுக்கு கேட்க துப்பு இல்லைன்னா நான் என்னத்தை போய் கிழிக்க முடியும்? சொல்லுங்க. பொருள் வாங்கினது நீங்க. பொருள் வாங்கினது நாங்கன்னா உங்ககிட்ட தன்மானத்தை விட்டுட்டு போகணுமா தெருவுல? வாங்கினது உங்க ஹஸ்பண்ட் வாங்குனாரு. நாங்க இங்க பாருங்க, என் புருஷன் வாங்கினான்றதுக்காக எனக்கு மெசேஜ் அனுப்பாம இருக்கீங்களா? எனக்கு ஃபோன் பண்ணாம இருக்கீங்களா? டார்ச்சர் கொடுக்காம இருக்கீங்களா? டார்ச்சர் கொடுக்குறீங்கல்ல. நாங்க பதிலுக்கு டார்ச்சர் கொடுத்தா என்ன ஆகும்? என் சைடுல இருந்து உங்க சைடுல நீங்க ஆபீஸ் ஸ்டாஃப் தானே? நீங்க ஆபீஸ் ஸ்டாஃப் இல்லைன்னு சொல்லுங்க. ஐ நோ தட், நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஆபீஸ் ஸ்டாஃப் தானே? அந்த சம்பளத்துல தானே வாழ்றீங்க. அப்போ அதை ஃபேஸ் பண்ணுங்க. இவ்வளோ தூரமா நான் கேட்டேன், மனசாட்சியோட எனக்கு கரெக்டா பண்ணுங்கன்னு. முடியாது. நீங்க இப்போ கோட்டக் மகேந்திராவுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு நான் அனுப்புறேன். முடிஞ்சதை பாருங்க. நான் சொன்ன விஷயத்த கரெக்டா காதுல வாங்கினீங்கன்னா ஓகே. இல்லை இப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு மட்டும் இல்லை, நீங்க மட்டும் இல்லை, என்கிட்ட பேசுன அத்தனை பேருக்குமே எங்க வைக்கணுமோ ஹெட் ஆஃபீஸ்ல நான் வைப்பேன். முடிஞ்சா பாருங்க. ஏன்னா ஏதோ என்னை பூச்சி காட்டுற மாதிரியே அந்த மனுஷன் 10வது கூட படிக்காத மனுஷன். அவரை ஏமாத்துனது மட்டும் இல்லாம இவ்வளவுதான் ஹாஷா பேசிட்டு இருக்கீங்க. என்ன அடியால் அனுப்ப போறீங்களா? அனுப்பி பாருங்க. உங்க கோட்டை இருக்காது தெரியுமா? நாங்களாம் சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்க. வேணாம், நாங்கள் அமைதியாக போகிறோன்னா எங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். நீங்கள் பேசின வார்த்தை தெளிவாக போட்டிருக்க. கட் பண்ணி போடல, கிரியேட் பண்ணி போடல. என்ன பாபி என்கிற தினேஷ் அவர்களே? பாபியா? இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க பாபின்னு. யாருங்க பாபின்றது? யாருங்க? நான் இப்போ ஆடியோ அனுப்புகிறேன். நீங்கள் தான் சொன்னீங்க நான் பாபி பேசுகிறேன்னு. நான் பாபி பேசுகிறேன்னா சொல்லவே இல்லையே. அப்படியா? சரி, ஆடியோவில் இருந்தால் கேளுங்க, ஆடியோவில் இல்லைன்னா சாரி. அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் சொல்லுங்க. அடுத்து என்ன பண்ணோம்?
இல்லங்க என் உரிமை இல்லாம என்னோட போட்டோ எப்படிங்க போடுவீங்க? உங்க உரிமையா? நீங்க தான் அந்த மனுஷன்றதை நான் வெளியில காட்டுறேன். என்கிட்ட பேசின வாய்ஸ் ரெக்கார்டு யாருன்னு. என் போட்டோ உங்களுக்கு எதுல இருந்து போய் கேஸ் போடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் தூக்கிட்டு வந்து கொடுக்குறேன் டீட்டெயில. நீங்க தான் அந்த வாய்ஸ் பேசுனீங்க. இல்லங்க நீங்க தான் அந்த பொண்ணு கடைக்கு போய் சண்டை போட சொன்னீங்க. ஏங்க பூர்விகால சண்டை போட சொன்னது உங்க வேலையா? உங்க ஸ்டாஃப கேட்கறதுக்கு துப்பு இல்லாத வக்கெடுத்த நீங்க ஆஃப்டர் ஆல் பொம்பளை கிட்ட உங்க வீரத்தை காட்டுறீங்க. முடிஞ்சா கேஸ் கொடு, வரேன் நானு. என் கூட எத்தனை பேர் வராங்கன்னு பார், அப்ப தெரியும் உனக்கு நான் யாருன்னு. சரியா? வேற என்ன மிரட்டணும்? இல்ல மிரட்டணும்னு நினைச்சினா நான் வேற மாதிரி பேசுவேன். அப்புறம் கட் பண்ணு.